அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது இறுதி ராசியாக வருவீங்க. அதாவது 12 ராசிகளில் இறுதி ராசி மீனம் ராசிங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசி மற்றும் நீர் ராசிகளில் இறுதி ராசி மீனம் ராசிங்க. இப்போது மீனம் ராசி கூட நிரந்தரமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே பொருந்துவீங்க. மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவானுங்க. ஸோ நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக இதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் எல்லாருமே 7 சனியுடைய முதல் சுற்றுல இருக்கீங்க. அதாவது உங்களுடைய 12வது வீட்டில் சனீஸ்வரர் இருக்கின்ற ஒரு காரணத்தினால இப்போ நீங்கள் 7 சனியோட முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தில் இருக்கீங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கெடு பலன்கள் நடப்பதற்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த கெடு பலன்கள் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா இப்போ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. அதன் காரணமாக இப்போ சனீஸ்வரர் உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த கெடு பலன்கள் எதுவுமே நடக்காமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ நிறைய பேர் ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க. ஏன்னா 7 சனி காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னங்க திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் உங்களுடைய நட்சத்திரநாதன். அதன் காரணமாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கெடு பலன்கள் நிச்சயமாக கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக நிறைய நல்ல பலன்கள் தருவார் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமேங்க. சரிங்களா? ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாமல் எல்லா விஷயத்துல எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெடு பலன்கள் எதுவுமே ஏற்படாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த 2024ஆம் வருடம் கணிப்பானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 4 கிரகங்களை வச்சு மட்டும்தாங்க. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் மட்டும்தான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 4 பேருமே மினிமம் 1 வருடம் 1.5 வருடம் அல்லது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாங்க. மற்ற கிரகங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 30 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள்ள பயிற்சி அடைவாங்க. ஸோ அதனால இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ராகு, கேது, குரு மற்றும் சனீஸ்வரர், இவங்களை பற்றி வச்சு தான் அதிகப்படியாக இந்த கணிப்பு இருக்க போதுங்க. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்கார். அப்ப நீங்க என்ன பண்ணும், உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய தலைமையில ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ட்டு. ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள், கோவங்கள் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் இப்போ ஒரு சில நல்ல விஷயங்கள் முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. அப்போது எங்களுக்கு இந்த மாதிரி கோவம் வரும்னு தெரியுது இல்லைங்களா, இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் மூஞ்சி கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக செப்பலங்கால் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் அந்த 10 நிமிஷம் விடாமல் யோசிச்சுட்டே வாங்க. டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுடைய
உங்களுடைய பாடியில் உங்களுடைய பிரெயினில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒன்று ஏற்படுங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் அப்படின்றது நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு 100% ஏற்படாது அப்படின்ட்டு நம்மளால உறுதியாகவே சொல்ல முடியுங்க. இந்த விஷயத்த நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ஓகேங்களா. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கோல் முட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய மனதை வந்து தளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற மனசங்கடங்களோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100% அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இல்லை அப்படின்னா தேவையற்ற மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதனாலேயே வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷனோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஊதிய உயர்வும் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ, ஏன்னா இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு நீங்கள் ஆல்ரெடி வந்து 7.5 சனியுடைய தாக்கத்தில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து பொறுத்து போறீங்களோ சரிங்களா. ஏன்னா இப்போ உங்களுடைய பொறுமைக்கு வந்து சோதனை வரக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சைலண்டாக அமைதியாக விட்டு கொடுத்து போங்க. 100% இந்த 2024ஆம் வருடம் நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கா மாதிரி நல்லபடியாக வேறு யாருக்குமே இருக்காது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால என்ன ஆகும், உங்களுடைய ஹையர் அஃபிஷியலும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து சரி ஓகே இவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு ஹை அமௌண்ட் நல்லபடியாக போடுவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. ஓகேங்களா. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா நீங்கள் தாராளமாக இடமாற்றம் பண்ணலாங்க. ஆனாலும் இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா 1க்கு 2 வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு நீங்கள் இடமாற்றம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாது. இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எப்பவுமே 7.5 சனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதிகப்படியான நண்பர்கள் நம்ம வந்து ஜாதகம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் அப்படின்றது நடந்திருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கின்ற இடத்த விட போகின்ற இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக யோசிச்சுட்டு அதற்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2024ஆம் வருடம் உங்களை விட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக வேற யாருக்குமே இருக்காது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார். இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஆகுது, ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் பணத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வந்து பணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிதி நிலைமை அப்படின்றது வந்து ஒரு சைடில் பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பணம் வரதுல எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சரிங்களா. உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. உங்களுடைய நட்சத்திரநாதனும் சனீஸ்வரர் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக விரை செலவுகள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்ட்டு அந்த விரை செலவுகள் வந்து நீங்கள் சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படிங்க சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு புதியதாக சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா சொத்து வாங்குவதற்காக பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சுப விரயங்களுக்குள்ள வந்துடும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு இடம் வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து புதிதாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக பொருந்தும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிள்ளைகள் வரம் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தில் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பிள்ளைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேர் சூட்டும் விழாவோ அல்லது வந்து இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் பெரிய மனுஷியாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பணத்தை செலவிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி சுப காரியங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே சுப விரயங்களுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஏற்படாது. சரிங்களா. அதே மாதிரி வந்து
வந்து இப்போ மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாணவர்கள் மட்டும் இல்லைங்க, அனைவருமே பைக்கோ அல்லது கார்லையோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான், எல்லாருக்குமே கிடையாது. சரிங்களா? அதனால இப்போ வந்து நீங்க மனசுல வந்து கொஞ்சம் வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படும். மேலும் வந்து குரு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் பார்க்குறாரு. இதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்ற ஹை கமெண்ட் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு சிலர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ விவாகரத்துக்காக கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. அதிகப்படியா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஏப்ரல் 2024ஆம் வருடம் வரைக்கும் உங்களுக்கு காலம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கு. மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளியில வருவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு காலம் நல்லபடியாக இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேலும் வந்து இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்து பகவான் வந்து தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசானவங்க. இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பிரிவினை அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு நல்ல வருடம் இந்த 2024ஆம் வருடம். மேலும் வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் 2024க்கு பிறகு குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு காலம் நல்லபடியாக இருக்கு. ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர போறாரு. மேலும் அவர் அங்கிருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்ப்பாரு. அப்போ அடுத்த ஒரு வருட காலம், அதாவது அடுத்த வருடம் ஏப்ரல் 2025 வரைக்கும் உங்களுக்கு கேது இந்த இடத்துல தான் அமர்ந்திருக்காருங்க. இவர் என்னதான் இந்த இடத்துல அமர்ந்தாலும் கூட குருவுடைய பார்வை இருக்கின்ற அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு 100% எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ கோர்ட்ல வந்து கேஸ் எதனா போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு காலம் நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு என்னதான் குரு பகவான் ஏப்ரல்ல பயிற்சி அடைகிறார் அப்படின்னாலும் நீங்க ஜனவரி மாதத்திலிருந்து விடாத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுக்கு இன்னொரு நற்செய்தி, உங்களுக்கு திருமண யோகம் கைகூட போகுது. சரிங்களா? இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 2024 இருந்து அடுத்த 2025 ஏப்ரல் வரைக்கும் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள், நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு திருமண யோகம் கைகூட போகுது. ஏன்னா இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தான். குரு பகவான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துட்டு அங்கிருந்து வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதன் காரணம் வந்து இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து மறுபடியும் விடாத வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்றீங்களோ நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய வருடமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து 100க்கு 100% அதிகரிக்கும். மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிருங்க. இன்கேஸ் இப்போ ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து நம்மளுடைய சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தான். நீங்க என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கின்ற செவ்வாய் பகவானையும் விசேஷமா வேண்டிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்து அதனால வந்து திருமண தடை இருந்தது அப்படின்னாலும் அந்த திருமண தடை அனைத்துமே விளைகிறோம். இனி வரவிருக்கும் இந்த 2024ஆம் வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இப்போ உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம்
இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலத்தில் முக்கியமாக திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 9 ராகு காலங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ராகு காலம் பூஜை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து நீங்கள் அந்த பரிகார பூஜை பண்ணணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பரிகாரத்துடைய பலம் வந்து 50-50 தான் கிடைக்குங்க. சரிங்களா? ஒரு வருட காலம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இன்கேஸ் ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா மறுபடியும் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கும். மேலும் இப்போ நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் அதற்கு இமீடியட்டாக அதற்குண்டான சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த 7 சனியுடைய முதல் சுற்றுன்னு சொல்லக்கூடிய விரைய சனிக்காலம் இந்த 2024 வருடம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படுத்தாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.